ஓகே. இதான் நார்மலா வந்து நீங்க Canva தொறந்தீங்கன்னா, உங்களோட நார்மலா வந்து நீங்க வந்து உங்களோட மொஹேயோட ஐடி இருக்கும் இல்லையா? அது யூஸ் பண்ணலாம். இல்ல பேரண்ட்ஸோட ஐடி கூட யூஸ் பண்ணலாம். இமெயில் ஐடி நோ இஷ்யூ. ஆனா, இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, சில பேத்தோட வந்து அ எல்லாமே அக்சஸ் பண்ண முடியும். சில பேத்தோட வந்து பே பண்ற மாரி வரும். சில டிசைன்ஸ்லாம் தொறக்க முடியாது. கிரவுன் இருக்கும். கிரவுன் இருந்தாலே புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து அத அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு. இப்ப டீச்சரோட பாத்தீங்கன்னா எல்லாமே அக்சஸ் பண்ண முடியும். டீச்சருக்கு வந்து அதோட அக்கவுண்ட்ஸ் இருக்கனால நாங்கலாம் ஃப்ரீ எடுகேஷன் இருக்கனால எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. அப்ப நான் ஒண்ணு ஒண்ணு கிளிக் பண்ணேன்னா, நீங்க கிளிக் பண்ண முடியலன்னா நீங்க பயப்படக்கூடாது. ஐயோ! எனக்கு கிளிக் பண்ண முடியல டீச்சர் அப்படின்னு நீங்க ஷாக்காலாம் ஆகக்கூடாது. மேபி நான் நான் கிளிக் பண்ற டிசைனோ, இல்ல டெக்ஸ்ட்டோ, எந்த அனிமேஷனோ அது வந்து நீங்க அக்சஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஏன்னா, அது பே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ, இப்ப என்னோட வந்து டீச்சரோட வந்து எல்லாமே கிளிக் பண்ண முடியறனால நான் கிளிக் பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு கிளிக் பண்ண முடியலனா நீங்க வேற டிசைன் எடுக்கலாம். நோ இஷ்யூஸ். அதுக்காக நீங்க வந்து இதுதான் சூஸ் பண்ணணும், இந்த டிசைன் தான் சூஸ் பண்ணணும், இந்த டெம்ப்ளேட் தான் சூஸ் பண்ணணும்னு நீங்க யோசிக்க கூடாது. ஓகே. அத நான் மொத சொல்லிர்றேன். ஏன்னா நார்மலா டீச்சர் இந்த மாரி சொல்லி தரும்போது, எல்லாருமே இது ஒரு பெரிய இஷ்யூவாவா ஆக்கிருவாங்க. டீச்சர் எனக்கு கிளிக் பண்ண முடியல, எனக்கு கிளிக் பண்ண முடியல அப்படி சொல்லுவாங்க. ஓகே. சோ நீங்க பாத்தீங்கன்னா Canva நீங்க ஓப்பன் பண்ணும்போது, உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க வந்து மெனு இருக்கும். இந்த மெனு சைடு பாத்தீங்கன்னா கிரியேட், ஹோம், ப்ராஜெக்ட்ஸ், டெம்ப்ளேட், பிராண்ட், இந்த Canva AI, ஆப்ஸ், கிளாஸ் ஒர்க் இதெல்லாம் வரிசலா இருக்கும். இந்த ஐக்கன்லாம் வந்து நீங்க வேலை செய்யறதுக்கு, அதாவது நீங்க எடிட்டிங் பண்றதுக்கோ, எதுக்கு எல்லாத்துக்குமே அந்த டூல்ஸ் அங்க இருக்கு. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு கர்ஜியும் வந்து அங்க தான் இருக்கு. நம்ம கிளிக் பண்ணோமா நம்ம செய்ய முடியும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க செஞ்சிரலாம். ஓகே. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, டீச்சரோட கீழ பார்த்தீங்கன்னா, நெறைய டிசைன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து என்னோட டிசைன். டீச்சர் இது முன்னுக்கு செஞ்சு வச்சிருந்த டிசைன்ஸ்லாம் இங்க இருக்கு. வீடியோவோ, போஸ்டரோ, ப்ரோஷரோ, ஃப்ளையர்ஸோ எல்லாமே இங்க தான் இருக்கும். நீங்க அப்படி எதுவுமே செய்யலன்னா, இந்த இடம் கோசமா இருக்கும். இதுக்கு முன்னுக்கு நீங்க Canva படிச்சிருந்தீங்கன்னா, உங்க டிசைன்லாம் இங்க இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா யாருக்கு தெரியலையோ, அதனால தான் நான் திருப்பி சொல்றேன். சில பேத்துக்கு நெறைய யூஸ் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் நார்மல். எல்லாமே தெரியும். சோ இங்க பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா, யோர் டிசைன், இங்க டெம்ப்ளேட், இங்க Canva AI இருக்கு. நம்ம இங்கலாம் போ வேண்டாம். யோர் டிசைனும் நான் போல. நான் டெம்ப்ளேட் போறேன் நேரா. டெம்ப்ளேட் என்னன்னா, நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப? நம்ம வீடியோ தானே செய்ய போறோம். சோ ஜஸ்ட் கிளிக் வீடியோ. இங்க வீடியோன்னு இருக்கும் பாருங்க டெம்ப்ளேட். அப்ப நம்ம வீடியோ வேணும்னா வீடியோ கிளிக் பண்ணோமா, அந்த வீடியோ இருக்கிற என்னென்ன டெம்ப்ளேட் இருக்கோ எல்லாம் வருங்க. ஓகே. அந்த இதுல கூட நீங்க தேடலாம். அந்த ஸ்டைல் தட்டுனீங்கன்னா, இது கீழ என்ன மாரி வேணும் உங்களுக்கு? சிம்பிளா, வ்ளாகா, மாடர்னா, அனிமேட்டடா, ஆல் ஸ்டைலா? நீங்க ஆல் ஸ்டைல் தட்டிக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஓகேவா? லெட்ஸ் சே இல்ல எனக்கு ஒரு அ எடுகேஷனலோட வந்து ஒரு வீடியோ எனக்கு வேணும். எனக்கு கிடைக்குமா? அப்படி நீங்க இங்க டைப் பண்ணீங்கன்னா, நீங்க என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு வரும். ஓகே. லெட்ஸ் ஒரு கிண்டர் கார்டன் கிண்டர் கார்டன் வீடியோஸ் தெரியல. நான் நான் ட்ரை பண்றேன். ஆனா கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. சோ இங்க வரல. சரியா சரியா வர்ற மாரி எனக்கு தெரியலங்க பாருங்களேன். இப்படி என்னென்னமோ வருது. சோ இப்ப மேபி வி வில் சேஞ்ச் அது லைக் சே um, ஜங்கிள் வீடியோஸ். பார்ப்போம். அப்புறங்க வந்துருச்சு. ஜங்கிள் வந்திருக்கா? கீழ எல்லாம் ஜங்கிளா இருக்கா? அப்ப ஜங்கிள் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வருது பாருங்க. அப்போ உங்களுக்கு எந்த மாரி வீடியோ வேணுமோ இங்க நீங்க கிளிக் பண்ணாலே, இங்க நீங்க டைப் பண்ணாலே என்டர் சில பேர் என்டர் தட்டுனாப்லே இங்க வந்துரும். அப்ப நீங்க இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து அ வீடியோ டெம்ப்ளேட் யூஸ் பண்றதுன்னு அர்த்தம். இது என்னன்னா, Canvaல என்ன நம்மளுக்கு குடுக்குதுன்னா, நம்மளுக்கு சுலபமா ஒரு எடிட்டிங் செய்யறதுக்கு சுலபமான வழி. அது நம்மளுக்கு ஐடியாவோ, நம்மளுக்கு ஒரு டிசைனோ குடுத்துருச்சு. நம்ம அத யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப நெறைய பேர் வந்து எனக்கு இதுல இருக்கிற மாரியே வேண்டாம். நான் அத மாத்த போறேன்னா, அதுதான் எடிட்டிங். எடிட்டிங் வந்து மாத்துறது. நார்மலாவே நம்ம என்ன என்கரேஜ் பண்ணோம்னா, அத அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோமா, நம்மளுகிட்ட இருந்து எதான் வரப்போது? என்ன புதுசா நம்ம செய்ய போறோம்? அப்ப நம்மகிட்ட ஸ்கில் இல்லையா? நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி இல்லையா? அப்படின்னு நம்ம நெனைக்கணும். அப்பதான் நம்ம மாத்த முடியும். இல்ல எனக்கு இது போதும்பா. இங்க இருக்கிறதே போதும். நான் எழுத்து மட்டும் மாத்திக்கிறேன்ப்பா. அப்படின்னா அதுவும் எடிட்டிங். நீங்க வீடியோ எதுவும் மாத்தாம எழுத்த மட்டும் மாத்திக்கிறீங்க. அந்த வந்து இப்ப வந்து ஃபாரஸ்ட்ன்னு போட்டிருக்குல்ல, அந்த இடத்துல உங்க பேர போட்டுக்கிறீங்க. அப்ஸ் டூ யூ. அதுதான் எடிட்டிங். இல்லப்பா எனக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு. எனக்கு சவுண்ட் புடிக்கலப்பா. நான் வேற சவுண்ட் தமிழ் பாட்டு மாத்தப் போறேன். மாத்திக்கிங்க. அது எடிட்டிங். இதெல்லாம் வந்து எது மாத்துறோமோ, நம்ம வந்து ஆல்டரேஷன் பண்றோமோ, இது பேரு தான் எடிட்டிங்ன்னு சொல்லுவாங்க. இவ்ளோ நீட்டுக்கு இருக்கு இந்த வீடியோ. நான் கட்டையாக்க போறேன்.
ரொம்ப கட்டையா இருக்கு நீட் வீடியோ, நான் நீட்டாக்க போறேன். இன்னைக்கு சில சீன் எனக்கு வேண்டாப்பா, நான் தூக்கி போட போறேன். அது கட் பண்றீங்க தெரியுமா? எல்லாமே இதெல்லாம் பேருக்கு தான் எடிட்டிங் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க எடிட்டிங் பத்தி தான் படிக்க போறோம். ஓகேவா? அனிமேஷன், அந்த ஃப்ளோ, ஃபெட் இன், ஃபெட் அவுட், டவுன்லோட் இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீக். அப்ப நீங்க இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே அடுத்த வாரமும் வந்தாதான் உங்களுக்கு முழுமையா ஒரு வீடியோ எடிட்டிங் என்னன்னு கிடைக்கும். அப்படி நீங்க வரலன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த முழுமையா கிடைக்காது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்க போறோம் வச்சுக்கோமே. ஓகே, டீச்சர் வந்து நானு ஓகே டீச்சர் ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார்ட்டூன் ஸ்டைலா எடுக்கலாமா? சோ நான் டீச்சர் இது எடுக்கிறேன். இந்த வீடியோ. அப்படி கிளிக் பண்ண கையோட நீங்க பாத்தீங்கன்னா கீழே இன்னும் நிறைய சாய்ஸ் வரும். இந்த மாதிரி கத்தூர் ஸ்டைல் உள்ள டெம்ப்ளேட் நிறைய வரும். கீழே பாத்தீங்களா? பாருங்க நிறைய வருது இன்னும் வேற வேற. இப்ப நம்ம கத்தூன் டைப் பண்ணாலும் இந்த கத்தூன் சம்மந்தப்பட்ட மாதிரியே தான் வரும் எல்லாமே. சோ நான் ஸ்டில் எனக்கு வந்து இன்னும் இதுதான் பிடிச்சிருக்குன்னா நான் இதை மெயின்டைன் பண்ணிக்குவேன். ஓ இன்னும் அழகா இருக்குப்பா, வேற வேற இருக்கு, எனக்கு இன்னும் நல்லா பார்க்க ஜோக்கா இருக்கு சொல்லி வேற என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அது ஆப்ஸ் டு யூ, உங்களோட விருப்பம். ஓகேவா? இப்ப நான் இது ஜூ ஸ்டோரி, லாஃப், லேர்ன், எக்ஸ்ப்ளோர்னு போட்டிருக்கு. இதை எடுத்துக்கலாமா, இதை எடுத்துக்கலாமா? மனசு அலப்பாயும், ஏன் நிறைய இருக்குல்ல. உங்க இஷ்டம். அப்ப நான் வந்து இதே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட். ஓகே, இப்ப கஸ்டமைஸ் பண்ணுமா நம்ம வந்து நம்ம ஒர்க் ஸ்டேஷனுக்கு போயிருவோம். நம்ம எடிட்டிங் பண்ண போற இடத்துக்கு அது நம்மள கூட்டிட்டு போயிடும். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி வரணும், கண்டிப்பா இப்படிதான் வரணும். உங்க இடத்துக்கும் உங்களுக்கு இப்படிதான் வரும். அப்ப இந்த மாதிரி வந்த கையோட நீங்க கீழே பாத்தீங்கன்னா டைம்லைன் இருக்கும். இது பேர் தான் டைம்லைன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோ இருக்கு. பக்கத்துல என்ன என்னாச்சும் ஆட் பண்ண போறீங்களா? வேற வீடியோவை எங்க ஆட் பண்ணலாம். நோ இஷ்யூஸ். ஓகே, இது வந்து நம்ம உள்ளுக்கு இருக்கிற டெம்ப்ளேட்டை யூஸ் பண்றது. ஆமாவா? கிளியரா இருக்கா? எப்படிப்பா நான் வீட்டுல போய் வீடியோ எடுக்கிறேன், நான் போன்ல வீடியோ எடுக்கிறேன், இப்ப எனக்கு என்னோட வீடியோ சொந்தமா எடிட் பண்ணணும், அது எப்படி அப்படி நீங்க கேட்கலாம். ஆமாவா இல்லையா? அதையும் நான் சொல்லி தருவேன். எப்படி அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ எப்படி நம்ம இதுல போட்டு எடிட் பண்றதுன்னு நான் சொல்லுவேன். முதல்ல நம்ம இதை பார்ப்போம். இதை பார்த்துட்டு தான் நம்ம அதை செய்வோம். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஓகேவா? எல்லாத்துக்கும் புரியுது அது வரைக்கும்? வெரி குட். ஓகே, அப்ப நம்ம வந்து இந்த 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 இடத்துல இப்படி போட்ட கையோட உங்களுக்கு கீழே தெரியும். பாருங்க வீடியோ இருக்கு பண்ணி நீங்க தட்டி நீங்க சும்மா நீங்க இது தள்ளிட்டு நீங்க இங்க பிளே தட்டி பாருங்களேன், இல்லைன்னா என்டர் தட்டுங்களேன், அது வேலை செய்யும். பாருங்க மூவ் ஆகுது. அங்க மூவ் ஆகுது பாருங்க கீழே. இதான் வீடியோ. எத்தனை செகண்ட் பாருங்க, எத்தனை செகண்ட்? 5 செகண்ட். டைம் அங்க இருக்கு பாருங்க. சோ இந்த வீடியோ இப்ப இந்த மூவ் ஆகுச்சுல, இந்த எழுத்துலாம் மூவ் ஆகுச்ச, அதெல்லாம் நாளைக்கு நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் எப்படி நம்ம எடிட் பண்ண போறோம். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்றதுனால இதை எப்படி நம்ம எடிட் பண்றது நம்ம பார்ப்போம். இப்ப இந்த மூவி இப்ப இது வந்து இது இருக்குல்ல, இந்த ஜீராஃப் இருக்கு. இந்த ஜீராஃப் எனக்கு இங்க வேண்டாம், இல்லன்னா இந்த ஜீராஃப் வந்து இப்படித்தானே பாக்குது, எனக்கு வந்து திருப்பி பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளிப் இருக்கு பாருங்க. இது நீங்க திருப்பினீங்கன்னா திரும்பிக்கும். பாத்தீங்களா? எனக்கு இது ரொம்ப பெருசா இருக்குப்பா, நான் சின்னதாக்க போறேன், சின்னதாயிரும். கிளிக் பண்ணிட்டு நீங்க இழுத்தீங்கன்னா சின்னதாயிரும். ஓகேவா? எனக்கு இந்த பூனைக்குட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு 2-3 வேணும் அப்படின்னா இதை நீங்க கண்ட்ரோல் சி, இப்ப நான் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றேன். கண்ட்ரோல் சினா உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் சி தட்டிங்களா காப்பினும், கண்ட்ரோல் வினா அது பேஸ்ட். அப்படியே உங்களுக்கு தெரியலையா? இது கிளிக் பண்ணி ரைட் கிளிக் தட்டி காப்பி தட்டலாம், தட்டிட்டு திருப்பி பேஸ்ட் தட்டலாம். ஓகேவா? தட்டினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பூனை அப்படியே இந்த கேட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கும். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. நான் எப்பவுமே வந்து டிசைனர் இதுல இருக்கிறதுனால நான் ரொம்ப பிள்ளைங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் சொல்லி தருவேன். அப்போதான் உங்களோட எடிட்டிங் ஸ்கில் வந்து இன்னும் லஞ்சரா இருக்கும், வேகமாவும் இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். எடிட்டிங்ல வந்து நிறைய நம்ம வந்து ரொம்ப ஃபைல், எடிட், காப்பி, பேஸ்ட், ஃபைல், டிலீட் அப்படிலாம் போடுறது வந்து இஸ் நாட் என்ன சொல்லுவாங்க, நாட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ஃபார்ம் கத்துக்கணும். ஸோ மேபி நீங்க இன்னும் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால நீங்க நினைக்கலாம் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் டீச்சர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ இஷ்யூஸ். ஆனா நிறைய பிள்ளைங்க, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, தடிக்கா பிள்ளைங்களுக்கே ஷார்ட் ஃபார்ம் தெரியுது. கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் டி எல்லாமே தெரியும். கண்ட்ரோல் டி, ஆல்டர்னேட் ஜே எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஸோ அது நீங்க கத்துக்கணும். ஏன் டீச்சர் சொல்றேன்னா இப்ப இருக்கிற நவீனம் அந்த மாதிரி உங்களுக்கு இப்பயே எல்லாமே தெரியுது தானே, ஏன் இதை கத்துக்க கூடாது? கத்துக்குங்க இதையும் சேர்த்து.
ஓகேவா? அதுதான் நான் சொல்றேன். ஓகே, புரியுதா இது வரைக்கும்? புரியுதுல? இப்ப இந்த நீங்க கேட் பாத்தீங்கன்னா 2 இருக்கு இல்லையா? இப்ப இந்த கேட் வந்து குட்டி ஆக்கிடுவோம், அம்மாவும் புள்ளியும் ஆக்கிடுவோமா? அப்படி பக்கத்துல உட்கார வச்சிருவோம். அப்படி உட்கார வச்சிட்டோம். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொல்றேன் எப்படி நம்ம எடிட் பண்ணிக்கணும் அப்படின்னு. நீங்க ஒரு விஷயம் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கலர் காட்டும். நீங்க நல்லா பாருங்க, இந்த கலர் கோட் காட்டும். இப்ப இந்த கலர் ப்ளூ வந்து கண்டிப்பா இந்த தண்ணியா தான் இருக்கும். அப்ப இந்த தண்ணி பாருங்க, நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த இடத்துல இப்ப ரேட் கிளிக் பண்ணேன்னா என்ன ஆகுது பாருங்க, ரேட் ஆயிடுச்சு. கரெக்டா? இது பேர் தான் எடிட். எடிட் எடிட்டிங். ஒரு 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 டெம்ப்ளேட்டை நம்ம 100% யூஸ் பண்ணாம நம்ம அதை மாத்துறோம். அதை மாத்துற பேர் தான் எடிட்டிங். ஓகே, இப்ப எனக்கு இந்த ப்ளூ கலர் பிடிக்கல, நான் வேற கலர் மாத்த போறேன். லைட் ப்ளூ இல்ல டார்க் ப்ளூ மாத்த போறேன். இது பிளாக். இப்படி மாத்த போறேன். இந்த மாதிரி எனக்கு வேணும். அப்ப அடுத்தது இது ஒரு பிளாக் இருக்கு. எந்த இடம் பிளாக்? ஓகே, தெரியலையா? நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அது எங்க போய் மாறுது. ட்ரை பண்ணுங்க. இப்ப இந்த பிளாக் வந்து நான் சும்மா வந்து yellow போடுறேன். அப்புறங்க அந்த உள்ளுக்கு மாறுது, தெரியுதா? அது வந்து என்னன்னா டிரான்ஸ்பேரன்சியா இருக்கு. பின்னால வந்து ஓவர்லேப் பண்ணிக்கிறதுனால மஞ்சளா தெரியல. ஓகேவா? அதுதான் அங்க காட்டுது. அது வந்து இவ்வளவு நேரம் வந்து பிளாக்ல இருந்திருக்கு. ஆனா அது பார்க்க பிளாக் மாதிரியே தெரியல பாருங்க. சோ லெட்ஸ் சே ஒண்ணு இங்க வந்து இருக்கு பாருங்க, இந்த சாக்லேட் கலர் மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம ரேட்டுக்கு மாத்திரம் என்ன ஆகும் அப்புறங்க, தெரியுதா? அந்த செடிலாம் வந்து ரெட் கலர் மாறிடுச்சு. ஓகே ஓகே தானே, ரேட் நல்லா இருக்கே, நம்ம மாத்திக்குவோம், இது மெயின்டைன் பண்ணிக்குவோமா அப்படின்னு. இப்போ வந்து கிரீன் கலர் இருக்குல்ல, இந்த கிரீன் கலர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சாக்லேட் கலர் மாத்துவோமா? அப்புறங்க சாக்லேட் கலர் மாறிடுச்சு. கரெக்டா இருக்கேன், மண்ணு சாக்லேட் கலர் தானே இருக்கும். நம்ம மாத்திருவோமா? அந்த மாதிரி தான் மாத்துறது. இதுதான் எடிட்டிங். ஓகே, இந்த டெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சும்மா வந்து இதை எப்படி எடிட் பண்றது மட்டும் தான் காட்டுறேன். எப்படி ஆட் பண்றது, நம்ம இதுக்கப்புறம் எப்படி விதவிதமா செய்யறதுலாம் வந்து நெக்ஸ்ட் வீக் சொல்லி தருவேன். இது நீங்க டபுள் கிளிக் தட்டினீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, டபுள் கிளிக் தட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இப்ப நம்ம இதை மாத்துவோம். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா ஜோஹோர் போடுவோம். நான் ஜோஹோர்ல இருக்கனால இதுல வந்து எல்லா மாநிலமும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் டீச்சர் வந்து ஜோஹோர் பார்ல இருக்கனால டீச்சர் வந்து ஜோஹோர் போடுறேன். போட்டு நீங்க என்டர் தட்டுங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. அது மாறிடும். மாறிடுச்சா? இப்ப இந்த எடிட்டிங் வந்து ஐயோ இது வந்து எனக்கு இந்த கலர்லாம் பிடிக்கல, கலர் மாத்துறதா இருந்தா, இஃபெக்ட் மாத்துறதா இருந்தா நேரா இங்க போயிட்டு இஃபெக்ட்ல மாத்திக்கலாம். இதோ இங்க இருக்கு பாருங்க இஃபெக்ட். என்ன மாத்தலாம்? வேற மாதிரி மாத்திக்கலாமா? இது மாத்திக்குவோம். மாத்தினா என்ன ஆகுது? கலர் வெள்ளையாயிருது, ஒண்ணுமே தெரியல. எப்படி இப்போ இது நல்லாவே இல்லையே. சரி இது மாத்துவோமா? கீழேயும் அதே மாதிரி இருக்கு. சரி இது மாத்துவோமா? என்னடா அது இப்படி இருக்கு? ஏன்னா அந்த எழுத்து வந்து வெள்ளை, எல்லோ கலர்ல இருக்கு. ஹவ் வி சேஞ்ச் த கலர் டு ரேட். நீங்க கிளிக் பண்ணுங்க, இந்த ஏ மாதிரி போட்டிருக்கு, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரேட்டுக்கு போனீங்கன்னா அது கலர் மாறிடும். அப்ப இந்த இஃபெக்ட்ல தான் எல்லாமே இருக்கு. இந்த இஃபெக்ட்ல நீங்க மாத்துனீங்கன்னா எல்லாம் மாறும். இத பாருங்க. புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? டீச்சர் ரொம்ப வேகமா போறேனா? புரியுதுல? ஓகே குட். சோ இப்போ இந்த மாதிரி இது எடிட் இப்படி மாத்துறோம். ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்ப்பா. ஓகே, இது நான் என்ன மாத்த போறேன்? பேக்ரவுண்ட் கலர் மாத்த போறேன். அதே திருப்பி இந்த எஃபெக்ட் தட்டிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் இங்கதான் இது கீழே இருக்கு பாருங்க. இது அப்படியே ட்ராக் பண்ணுங்களேன். இந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா, இது நம்ம வந்து எனக்கு இந்த கலர் பிடிக்கலப்பா, நான் ப்ளூ மாத்திக்க போறேன். மாத்திக்கங்க, முடிஞ்சுச்சு. மாறிடுச்சா? மாறிடுச்சு, முடிச்சு, அவ்வளவுதான் வேலை. இதுதான் எடிட்டிங். டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோ எடிட் பண்றதுன்னு இது ஃபர்ஸ்ட். ஓகே, எனக்கு பவின் சார் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க, எத்தனை நிமிஷம் நம்ம டுட்டோரியல் வரும் குயிஸ் போறதுக்கு? எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா? இன்னொரு 30 minutes டீச்சர், ஒரு 35 something like that. நம்ம இன்னும் இல்ல, இப்ப வந்து 6:24 இருக்கு. எத்தனை மணிக்கு நான் வந்து குயிஸ்க்கு ஸ்டாப் பண்ணணும் அது சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது, அப்ப நான் பாட்டுக்கு ட்ராக் போய்கிட்டே இருப்பேன், அதனாலதான். டீச்சர் நான் பார்த்து சொல்றேன். எனக்கு எத்தனை மணிக்கு ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லுங்க ஃபார் குயிஸ், பிகாஸ் ஐ ஹேவ் another things to edit. ஃபுட்டேஜ் எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் லாங்கா இருக்கும், அதனாலதான். ஓகே, பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணுவோம். சார் சொல்ற வரைக்கும் நம்ம அது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே,
சோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இந்த சில விஷயத்துல மாத்திட்டோம். எனக்கு போதும், இது எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்க பாருங்க, திருப்பி நான் சொல்றேன், நான் வந்து நிறைய டெக்ஸ்ட் பத்தி சொல்லணும், அனிமேஷன் சொல்லணும். இப்ப சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் வீக்கோட கிளாஸ்ல தான் நான் சொல்லுவேன். இப்ப வரும் நம்ம எடிட்டிங் வித் கரண்ட் டெம்ப்ளேட் that already we choose. நம்ம எது சூஸ் பண்ணிருக்கோமோ அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி இது பண்ண போறோம். இல்ல எனக்கு இங்க இருக்கிற பூனையோ ஜீராஃப் மட்டும் பத்தல, எனக்கு எக்ஸ்ட்ராவா வேணும்னா இந்த எலமெண்ட் போட்டிருக்கு பாருங்க. இந்த எலமெண்ட் தட்டினீங்கன்னா இங்க லெட்ஸ் சே நான் டைகர்னு போடுறேன் பாருங்க. டைகர் டைகர் சும்மா டைகர்னு போடுறேன் பாருங்க. கிளிக் பண்ணுங்களேன். டைகர் வந்திருக்கா? இருக்கா? இந்த இடத்துல பாருங்க, என்னமோ ஜெப்ரா கூட இருக்கு, எல்லாமே இருக்கு, எலிஃப் பண்ணி எல்லாமே இருக்கும். ஓகே, நான் லெட்ஸ் நான் வரும் இந்த கட்டுரை மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு கட்டுரை மாதிரி எடுத்துக்குவோம். கியூட்டானது. நம்ம இதை எடுத்துக்குவோம். கியூட்டா இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்துடும். எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க பாத்தீங்களா? ஜீராஃபு, டைகரு, கேட்டு எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க. இந்த மாதிரி சும்மா புரிஞ்சுச்சா? இப்ப லெட்ஸ் இந்த இடத்துல எனக்கு இது வேண்டாம், நான் வந்து எனக்கு நிறைய ஃப்ளவர் வேணும். ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணுங்க. எல்லாமே வந்து எலமெண்ட்ல இருக்கு. ஃப்ளவர் தட்டினோமா நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். சிம்பிள் ஃப்ளவர்ஸ், கலர்ஃபுல் வடை, எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும். லெட்ஸ் எனக்கு இந்த மாதிரி கத்தோல் மாதிரி வேணும்னா இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஃப்ளவர். அந்த ஃப்ளவர் எங்க விற்கலாம்? ஓகே, நம்ம கொஞ்சம் முன்னுக்கு இங்க விற்போமா? கேட் பக்கத்துல. இந்த கேட் ரொம்ப பெருசா இருக்குல்ல. இது கேட்டா டைகரா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. டைகர் மாதிரி தான் இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ நம்ம செய்யலாம். இப்ப நம்ம என்னென்ன வேணும்னு தட்டிங்கன்னா இங்க வரும், எல்லாமே இங்க வரும். இந்த இடத்துல என்னென்ன வந்து நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வரும். இது வந்து கேன்வா உள்ள இருக்கிற டெம்ப்ளேட். எனக்கு இது எதுவுமே வேண்டாம் டீச்சர், எனக்கு சொந்த வீடியோ வேணும், சொந்த போட்டோ வேணும், எல்லாமே சொந்தமா உள்ளதான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது another things. இது இந்த இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி செய்யறது தெரியுதுன்னா நான் நெக்ஸ்ட் போறேன். ஆட் பேஜஸ் தட்டுங்க. ஆட் பேஜஸ் போனீங்கன்னா we want to download. இப்ப நீங்க ஒரு வீடியோ எடுத்திருப்பீங்க, வீட்டுல ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சுக்கோங்களேன், ஒரு வீடியோ எடுத்திருப்பீங்க. அந்த வீடியோ வந்து நான் இப்போ வந்து எடிட் பண்ண போறேன் டீச்சர். நான் அதுல பேர்லாம் போட்டு ஒரு அனிமேஷன் கொடுக்க போறேன், பயங்கரமா செய்ய போறேன் டீச்சர். அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே செய்ய போறேன், இல்ல தீபாவளி கார்டு செய்ய போறேன், ஏதாச்சும் வீடியோ செய்ய போறேன், தீபாவளி வீடியோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ ஜஸ்ட் கோ டு த அப்லோட். இங்க அப்லோட் இருக்கும். இந்த அப்லோட் ஃபைல்ல போயிட்டு அதுக்கு முன்னுக்கு நான் சொல்றேன், இப்ப நீங்க போன்ல செஞ்சீங்கன்னா டைரக்டா போன்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கம்ப்யூட்டர்ல செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கணும் அந்த வீடியோவை. ஓகேவா? இப்ப டீச்சர் வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் சமையல் கிளாஸ் போட்டு வீடியோ எடிட்டிங்ல சொல்லிட்டு நாங்க வச்சிருக்கேன். லிட்டில் கிருஷ்ணா தமிழ்னு வச்சிருக்கேன். லிட்டில் கிருஷ்ணாவோட ஒரு கட்டோனை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த வீடியோ ஃபுட்டேஜ். அதை எடிட் பண்ண போறோம். இப்படி கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் தட்டணும். தட்டுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க பாத்தீங்கன்னா வீடியோல அது இருக்கும். ஓகே, போன் அப்லோட் தட்டுன முதல்ல வரல. இப்ப கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் தட்டுங்க. அது இங்க டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகுது. இங்க கீழே ஓடும் பாருங்க, ஒரு லைன் மாதிரி. அதே மாதிரி இந்த அப்லோட் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி அந்த வேவ் ஓடுற மாதிரி இருக்கும். அதாவது அப்லோட் பண்ணிட்டு இருக்கு அந்த வீடியோவை. ஓகேவா? இந்த வீடியோ தான் சொல்றது பர்சனல் வீடியோ, உங்க சொந்த ஃபுட்டேஜ் எப்படி நம்ம அப்லோட் பண்ணி எடிட் பண்ண போறோம்னு. ஓகேவா? இப்ப நான் வந்து இதை கிளிக் பண்ணனா இந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்கு என்டர் ஆயிரும். பாருங்க, வந்துருச்சா உள்ள? ஒரே கிளிக் தான் அந்த வீடியோ உள்ளுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இந்த வீடியோ இங்க இருக்கு. பட் நான் வந்து ஃபுல்லா இந்த வீடியோவே வந்து எனக்கு பேக்ரவுண்டா ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு இதை செட் வீடியோ எஸ் பேக்ரவுண்ட் தட்டிக்கலாம். இப்படி தட்டிக்கலாம். ஃபுல்லா பேக்ரவுண்ட் ஆயிரும். எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, எனக்கு பின்னால வேற ஏதாவது வச்சுக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருப்பி ரைட் கிளிக் பண்ணி டிடெக்ஷன் தட்டிக்குங்க. சின்னதாயிரும். அப்ப நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னால வந்து நான் வேற போட போறேன், டிசைன் போங்க. டிசைன்ல போயிட்டு நீங்க நிறைய டெம்ப்ளேட் பார்க்கலாம். எந்த மெத்தட் மேபி நீங்க பின்னால வந்து ஓகே இது வரேன் கிரீன் ஓகே பேக்ரவுண்ட் கிரீனா கிரீன் பேக்ரவுண்ட் ஏதாச்சும் தட்டுங்களேன். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன வச்சுக்க போறீங்க பின்னால நீங்களும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெட்ஸ் சே நான் வந்து இந்த ஃப்ளாரிஸ்ட் மாதிரி போட்டுருக்க ஃபாரஸ்ட் இது வச்சுக்க போறேன். இது கிளிக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா பின்னால போய் இப்போ நான் ஒரே இதில் கிளிக் பண்ணனால அந்த வீடியோ வந்து எடுத்துருச்சு.
நம்ம வந்து அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம், ரிப்ளேஸும் பண்ணலாம், நெக்ஸ்ட் பேஜ்க்கும் போலாம். இப்படி நினைக்கலாம், ஐயோ டீச்சர் எங்க டீச்சர் வீடியோ காணோம் அப்படின்னா அது எங்கேயுமே போல, இங்கதான் இருக்கு பாருங்க. இப்படி இதுல போட்டீங்கன்னா அது உள்ள இருக்கு. வந்துருச்சா? இப்படி பாருங்க, உங்க பின்னால ஒரு வீடியோ ஓடுது, அதுக்கு மேல ஒரு வீடியோ இருக்கு, நம்ம சொந்த வீடியோ. இப்ப நான் பிளே தட்டுறேன், இது தனியா ஓடும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க போகுது. ஆனா அது முன்னுக்கு ஃபாரஸ்ட்ன்ற வார்த்தை எங்க இருந்து வந்திருக்கு? அந்த பேக்ரவுண்டோட. அப்ப அந்த பேக்ரவுண்ட் என்ன பண்ணணும், நம்ம ரைட் கிளிக் தட்டி இந்த பேக்ரவுண்டோட எழுத்து, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி நம்ம முன்னுக்கு கொண்டு வரோம். லேயர் ரைட் கிளிக் தட்டிங்களா, பிரிங் டு ஃப்ரண்ட்னு வந்துடும். பிரிங் டு ஃப்ரண்ட்னா அந்த எழுத்துலாம் காணாம போயிடும். பின்னால இருக்குல்ல, இது நம்ம கிளிக் பண்ண நமக்கு தேவையில்லையே. இது தூக்கி மேல வைக்கதான் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. நம்ம பேர் என்ன எடுத்து மாத்திக்கலாம், பிரச்சனையே இல்லை. இது வேண்டாம், எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு என் வீடியோ தான் வேணும். இந்த இடத்துல நான் பேரை மாத்திக்க போறேன், இங்கதான் என்ன செய்ய போறேன், சே மை லிட்டில் கிருஷ்ணா அப்படின்னு போட்டுக்க போறேன். ஓகே போட்டுக்குங்க. எனக்கு இந்த எழுத்து கலர் பிடிக்கல, ஸோ ஏ தட்டிட்டு இங்க பிளாக் கலர், என்ன கலர் மாத்திக்கதான் மாத்திக்கேன். இந்த எடிட்டிங் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து பேசிக் மட்டும் தான் காட்டுறேன், டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீக். ஓகேவா? இப்போ இங்க வந்து பாருங்க, நம்ம வீடியோ ஓடுது. நீ கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, ஒரு கத்தனோட வீடியோ ஓடுது. இதான் ஃபுட்டேஜ். இந்த ஃபுட்டேஜை வந்து நான் நிறைய விஷயம் செய்ய போறேன். எனக்கு இது பிடிக்கல டீச்சர், எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம், நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து சொந்தமா எடிட் பண்ணணும்னு நினைப்பீங்க. இதை எப்படி கட் பண்றது, எப்படி பேஸ்ட் பண்றது, என்னத்தை எடிட் பண்றதுன்னு பார்த்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஓகே, இங்கதான் இப்ப நம்ம டபுள் கிளிக் தட்டுறோமாலே இங்க மேலுக்கு வந்துடும். எடிட் பாருங்க, சீசர் கட்டுதுல, இது ட்ரீம் பண்ற இடம். ட்ரீம்னா நம்ம ஒரு வீடியோ வந்து சின்னதாக்குறது, கட் பண்ணி சின்னதாக்குறது, ஒட்டுறது, வெட்டுறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, இது பேக்ரவுண்ட் ரிமூவர். நார்மலா அங்க கிரவுன் இருக்கும் பக்கத்துல. அப்படி கிரவுன் இருந்துச்சுன்னா உங்களால அதை செய்ய முடியாது, பேக்ரவுண்ட் கிளியர் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களோட வந்து உண்மையாவே வந்து இன்னும் லங்கன் பண்ணல, நீங்க வாங்கல, ஃப்ரீ இல்ல உங்களுக்கு. சில விஷயம் வந்து கொடுக்கும், சில விஷயம் வந்து நீங்க எடுக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம இன்னைக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பத்தி படிக்கவே இல்லை, அதை பத்தியே இல்லை இன்னைக்கு. இது வந்து ஆடியோ. இந்த சத்தம் வேணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப சத்தம் எவ்வளவு பெருசுக்கு வேணும், இல்ல சத்தமே வேண்டாம் இந்த வீடியோக்கு, எனக்கு இந்த வீடியோ வரும் சத்தம் வேண்டாம் டீச்சர், நான் சொந்தமா சவுண்டு போட்டுக்க போறேன், நான் வேற பாட்டு போட்டுக்க போறேன், இந்த கிருஷ்ணாவோட ஹிந்தி பாட்டா இருக்கு, நான் தமிழ் பாட்டு போட போறேன் டீச்சர் அப்படின்னா ஓகே, நீங்க என்ன பண்ணணும், திருப்பி அப்லோட்ல போயிட்டு நீங்க அது வந்து அடுத்த வாரம் ஆடியோ எப்படி டவுன்லோட் பண்ணி திருப்பி போறது அப்படின்னு நான் கட்டுவேன். இப்ப இந்த வீடியோ வந்து வித் ஆடியோ ஆடியோ இருக்கு அந்த வீடியோல. ஆனா நான் அப்ப என்ன பண்ணிட்டேன், மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வரும் மூவி மட்டும் தான் எடிட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது இப்படி கிளிக் பண்றீங்களா, நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க பாருங்க, இப்படி போயிட்டீங்கன்னா இங்க வரும், இங்க காட்டும் வீடியோ வந்து எவ்வளவு சின்னதாக்க போறீங்க அப்படின்னு. ஓகேவா? இப்படி பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை நம்ம இப்படியே தள்ளிட்டே போனோமா சின்னதாயிரும். இந்த வீடியோ மட்டும் தான் இருக்கும், இந்த லைன் உள்ள இருக்கு தெரியுமா, அந்த வீடியோ மட்டும் தான் டன், அது மட்டும் தான் இருக்கும். இப்ப இந்த வீடியோ வந்து இல்ல நான் கொஞ்சம் இவ்வளவு தூரம் கொண்டு போறேன், நீ டைமிங் பாத்துங்க, 4 நிமிஷத்துல 4 செகண்ட்ல இங்க இருக்கு இந்த டைமிங் பாத்தீங்கன்னா அதை வச்சு நம்ம வெட்டிக்கலாம், நம்ம ஆட்டோ ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது கூட பாருங்க, ஆட்டோ ட்ரிம் கூட கிரவுன் இருக்கு. மேபி நீங்க செய்ய முடியாது, அதை அப்படி செய்ய முடியலன்னா நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு நிறைய வழி இருக்கு, நம்ம கட் பண்ணிக்கலாம், நம்ம இது பண்ணிக்கலாம், அதுல நிறைய விஷயம் அதெல்லாம் செய்யலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகே, இப்ப நான் இப்படி செஞ்சுட்டு பிறகு நீங்க இங்க போயிட்டீங்கன்னா நான் வந்து இது வந்து நான் அப்படி இங்க வந்துட்டு வச்சுக்கோங்களேன், நான் இங்க கொண்டு வந்துட்டேன். ஓகே, சோ டன். ஓகே டன். ஓகே, சோ இங்க போயிட்டீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க சின்னதாயிரும். அந்த அந்த ஸ்னேக் கிட்ட நிக்கும், நம்மள வந்து அங்கதான் கட் பண்ணணும், அங்கே நிக்கும். அப்படி பாருங்க, நான் எங்க கட் பண்ணணும் அங்க நிக்கும். ஓகே, இப்ப லெட்ஸ் திருப்பி பாருங்க, இங்க எடிட் போட்டிருக்குல, நீங்க இங்க தட்டுனீங்கன்னா இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்றது, உங்களோட வீடியோவை என்னென்ன ஃபில்டர் பண்ண போறீங்க, கலர் மாத்துறது, ஸ்பீடு, இங்க ஸ்லோ மோஷன் செய்யறது எல்லாம் இங்கதான் இருக்கு. ஓகே, அதே தான் நீங்க சுத்தமா பிளே ரிப்பீட் பண்ண போறீங்களா, இந்த வீடியோ வந்து கண்டினியூஸா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கணுமா அந்த ஃபுட்டேஜ, நம்ம இங்க வந்து ரிப்பீட் பண்ணலாம். இது எல்லாமே இங்கதான் இருக்கு. இப்ப இங்க நீ பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவர் நீங்க பாய்க்க முடியாது, கன்ஃபார்மா யாருக்கு இருக்கோ அது வந்து ஓகேலா, இல்லாதவங்க அதை பாய்க்க முடியாது. ஓகே, அப்ப நம்ம நேரம் எடிட் போனோமா, நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க, எடிட் பண்ணிட்டு
எப்படி எடிட் பண்றீங்க. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த வீடியோ இந்த முன்னுக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம் வேண்டாம் வெட்டிட்டு போறேன். ஓகே, இங்க இருக்க வெட்டிட்டு போறேன். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ இங்கிருந்து ஸ்டாப் பண்ணிட்டு இங்கேருந்து இங்க ஸ்டாப் பண்ண போறேன். ஓகே, சரி நான் இங்க ஸ்டாப் பண்றேன். 11:10ல ஸ்டாப் பண்றேன். ஓகே ஓகே, ஸ்டாப் பண்ண கையோட நான் இது வந்து டன் பண்றேன்னா பாருங்க இந்த வீடியோ எவ்வளவு சின்னதாயிரும்னு பாருங்க, நீங்களே பாருங்க, அவ்வளவுதான் இருக்கும். இதை வந்து பெருசா கட்டுறதுனால உங்களுக்கு அது பெருசா தெரியுது. ஸ்டார்ட்ல அந்த பேர் ஓடுறதா இல்ல பாருங்க. பாருங்க க்ளோஸா இங்க வந்துருச்சு. இப்ப நம்ம இந்த வீடு வேண்டாம், ரொம்ப லேட் ஆகுது, இதையும் நம்ம வெட்டி போறோம்னா இங்க போயிட்டு ட்ரிம் பண்ணலாம். நேரம் மயில் கிட்ட போயிருவோமா? ஓகே டன். பாருங்க நேரம் மயில் கிட்ட தான் வரும். பாருங்க பாருங்க மயில். சோ எவ்வளோ வீடியோ நம்ம கட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து கட் பண்றது. ஓகே, சவுண்ட் வந்து நான் வந்து ஆடியோ தான் அடுத்த வாரம். சவுண்டு இன்னைக்கு நம்ம செய்யலாம், பிரச்சனை கிடையாது. சவுண்டு வந்து நீங்க வந்து ஏதோ பேச போறீங்கன்னா சவுண்டு கொஞ்சமா வச்சுக்கலாம், பேக்ரவுண்ட் சவுண்ட் மட்டும் கேட்கும். இல்ல இந்த சவுண்டே வேண்டாம்னா நம்ம ஆடியோ தம்பா பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு நம்ம பிளே பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ இருக்கு. இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்போ லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு ஆட். இப்ப நம்ம டிலீட் பண்ணோமா, நிறைய டிலீட் பண்ணோமா இல்லையா? சோ இது வந்து நான் சின்னதாக்குறேன். இங்க இருக்கு இல்லையா பாருங்க, 5 நிமிஷம் 18 நிமிஷம் செகண்ட் இருந்துச்சு. இப்ப 3 நிமிஷம் 20 செகண்ட் தான் இருக்கு. ஓகே, இப்ப இது வந்து இங்க இன்னொன்னு ஆட் பண்ணிட்டு அதையே ஆட் பண்ணிட்டு அதே வீடியோவை திருப்பி போட்டுட்டு என்னென்ன வேணுமோ அதை திருப்பி எடுக்கிற மாதிரி திருப்பி நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம் பக்கத்துல. பாருங்க அடுத்து இது போயிருச்சு பாருங்க, போயிருச்சா? எனக்கு முன்னுக்குள்ள இதெல்லாம் வேண்டாம். இங்கே கூட நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம வந்து இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இது நீங்க திருப்பி போயிட்டு இந்த முன்னுக்குள்ள எழுத்து மட்டும் வேண்டாம் டீச்சர், நான் இதை மட்டும் எடுத்துறேன், எனக்கு இதே வேணும். ஓகே பாருங்க, டான் தட்டுறேன். நல்லா பாருங்க, வரும்போது அது முன்னுக்கு எழுத்து இருக்காது. பாருங்க இப்படி போகும்போது இன்னொரு வீடியோல இருந்து இன்னொரு வீடியோக்கு போகும்போது நடுவுல நம்ம வந்து ஒரு அனிமேஷன் சேர்க்கலாம். பாருங்க பிளாஸ் தட்டுறேன், ஆட் பேஜ், ஆட் பேஜ், ஆட் பேஜ் தட்டிக்கலாம். சாரி, நான் ஆட் பேஜ் தட்டி இருக்க கூடாது. பாருங்க இந்த இடத்துல பாருங்க கீழே ஒண்ணு இருக்கும் பாருங்க, ஆட் டிரான்சிஷன். டிரான்சிஷன் இப்படி தட்டுனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். எந்த மாதிரி வைக்கலாம், அடுத்த வீடியோ வரும்போது எப்படி வேணும் உங்களுக்கு, இந்த மாதிரி வரணுமா, இந்த மாதிரி வரணுமா, எப்படி வரணும் நீங்களே மாத்திக்கலாம். பாருங்க சி ஓகே, லெட்ஸ் சே நான் வந்து இது வைக்க போறேன். இது வைக்க போறேன். நீ பாருங்க, நான் வீடியோ நான் ப்ளே பண்றேன், நீங்க பாருங்க என்ன ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்க ஓகே, நீங்க இங்க பாத்தீங்கன்னா பின்னால வந்து பேக்ரவுண்ட் வீடியோ இருக்கு தானே, இதுக்கு இல்ல பாருங்க கோசமா இருக்கு, ஏன்னா நம்ம விக்கல. அப்ப நம்ம விக்கலன்னா எனக்கு ஒண்ணுமே விக்கலப்பா, நான் கலர் வச்சுக்க போறேன். இப்படி கலர் கிளிக் பண்ணிட்டு ப்ளூ கலர் போட்டுக்கலாம். இல்ல எனக்கு நல்லா இல்ல, நான் இந்த கலர் வச்சுக்க போறேன், வச்சுக்கலாம். அது உங்களோட விஷ். அது அது வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க மாத்திக்கலாம். இஷ்யூ இல்ல. போட்டோ கூட வைக்கலாம், வீடியோ தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, என்ன வேணுமோ வைக்கலாம். பேக்ரவுண்ட் டிசைன் போனீங்கன்னா என்னென்னமோ டிசைன்லாம் வருவாங்க, நம்ம நிறைய டிசைன் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ தான் வேணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சோ இது நம்ம செஞ்சு இது வந்து உங்களுக்கு டிரான்சிஷன் புரியுதா? இந்த டிரான்சிஷன் புரியுதுல? இப்ப நீங்க டிரான்சிஷன் போயிட்டோம். இன் அவுட்னு இருக்கு பாருங்க. ஒரு 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 வீடியோ ஆரம்பிக்கும் போது சவுண்ட் வந்து ஸ்லோவா வேகமா போகும். இப்ப வேகமா பாட்டு படிச்சுட்டு இருக்கு, அந்த வீடியோ நிக்க போகுதுன்னா ஸ்லோ டவுன் ஆயிரும், அப்படியே வாய்ஸ் விட்டு கோசமா அப்படியே குறைஞ்சிரும். அந்த மாதிரி குறைஞ்சிச்சுன்னா அதான் ஃபெட் அவுட். ஃபெட்டிங்ன்றது ஸ்டார்டிங் வந்து வேகமா அந்த சவுண்ட் வந்து ஏத்துறது. அப்படியே வீடியோ முடியும் போது நம்ம என்ன பண்ணோம், ஃபெட் அவுட் பண்ணணும். ஃபெட் அவுட் பண்ணும்போது அந்த பாட்டு வேகமா அப்படியே ஸ்லோவா அப்படியே முடிஞ்சிடும். நம்மளாம் படம் பாக்குறோம் இல்லையா, உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பர்ட், நீங்களாம் வந்து நிறைய கத்தோன்லாம் பாக்குறீங்க, நிறைய கேம் விளையாடுறீங்க, நிறைய படம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் தெரியும். அப்ப அந்த அழகா இருக்கிறதுக்காக நம்ம அப்படி செய்வோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அனிமேட் இருக்கும் பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய அனிமேட் விஷயம் இருக்கு பாருங்க. இப்ப லெட்ஸ் சே நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு இந்த எழுத்து இருக்கு இல்லையா,
இந்த எழுத்து நான் அடுத்த வாரம் திருப்பி டச் பண்ணுவேன் தான், இருந்தாலும் இந்த எழுத்தை வந்து நான் வந்து இந்த மாதிரி செய்ய போறேன். அப்புறங்க இல்ல இந்த மாதிரி கூட செய்யலாம். நீங்க தட்டுனீங்கன்னா அது வேலை செய்யும். அப்புறங்க தெரியுதா? அப்ப அந்த எழுத்து மாறும். இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இது மாறும். ஸோ இது கூட அப்படிதான். இப்படி வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து சைஸ் பெருசா வேணும்னா நீங்க எங்கேயும் மாத்தலாம். நீங்க இப்படி இழுத்தும் போட்டுக்கலாம். பிரச்சனையே இல்லை. என்ன வேணுமோ செய்யலாம். ஓகே. ஸோ நீங்க கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். ஸோ நான் இன்னைக்கு வந்து நான் எந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்றதுனால நான் ரொம்ப வந்து வேர்டிங் பத்தி பேசுறேன். ஆக்சுவலி வேர்டிங்ல வந்து நிறைய எடிட்டிங் இருக்கு. அதெல்லாம் அடுத்த வாரம் வந்து எப்படி ஒன் பை ஒன் போட்டோக்கு நடுல பேசும்போது ஒரு 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 இது வைக்கிறது, எப்படி திடீர்னு அந்த எழுத்து காணா போறது, அடுத்த கேப்ஷன் எப்படி செய்யறது, எப்படி வந்து ஒரு மூவி செய்யும்போது கீழே வந்து சப்டைட்டில் செய்யறது, இதெல்லாம் டீச்சர் வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு டச் பண்ணுவேன். இந்த டெக்ஸ்ட்ல டெக்ஸ்ட் அண்ட் ஆடியோல வரும் அது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா இந்த எடிட்டிங், இந்த டிரான்சிஷன், எப்படி அனிமேஷன் செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? யாராச்சும் கை காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? வெரி குட். ஓகே. ஏதாச்சும் கேள்வி, நான் வந்து கேள்வி தெரிஞ்சீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், கேள்வி கேட்க முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், எனக்கு ஓகே அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பாருங்க, நான் ஒரு செய்யலாம் போறோம். வீடியோ ரொம்ப லேட்டா இருக்கனால டீச்சர் வந்து உங்க வீடியோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு டீச்சர் வந்து இது பாருங்க, கட் பண்றேன், டன் பண்றேன். இவ்வளவுதான் என்னோட வீடியோ. ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் ஷார்ட் ஆயிரும் வீடியோ. அது ஏன் உங்களுக்கு அப்படி காட்டுதுன்னா அந்த வீடியோவோட இது அந்த லென்த் டியூரேஷன் வந்து எவ்வளோன்னு காட்டிடும். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயம், எப்படி வந்து இந்த வீடியோ வந்து நீங்க கவுண்டர் பண்ணுவீங்க. இப்போ ஒரு வீடியோ செய்ய சொல்றாங்க ஒரு காம்படிஷன்ல, இவ்வளவுதான் இருக்கணும், 2 நிமிஷம் தான் இருக்கணும், 3 நிமிஷம் தான் இருக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி செய்வீங்க? இப்ப ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இதை கோசம் கோசம் காட்டுது பாருங்க. அப்ப இந்த வீடியோ வந்து 9:19 நிக்குது. இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து 9:19 நிமிஷத்துல இருக்கு. இது நீங்க டபுள் செக் பண்றீங்கன்னா நீங்க இல்ல எனக்கு தெரியல டீச்சர், உண்மையாவே அவ்வளவுதான் பாருங்க, ஓடுது டைமிங் ஓடுது பாருங்க கீழே பாருங்க. இப்போ வந்து நம்ம நிக்கிற இடம் வந்து இப்ப இது வந்து 3:35 புரியுதா? அப்ப இந்த வீடியோ வந்து 3:35 நிக்குது, 3:40. ஓகே, எனக்கு இது வரைக்கும் தான் போதும், எனக்கு 3:40, எனக்கு இவ்வளவுதான் வேணும்னா எப்படி நீங்க செய்வீங்க? சோ அந்த வீடியோ நம்ம செய்யறதுதான் இப்ப வந்து நம்ம வந்து அழகா கட் பண்ணலாம். அதை நம்ம சின்னதா கூட ஆக்கலாம், இங்க கூட நம்ம வந்து இழுத்துக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க, அங்கதான் செய்யணும்னு இல்லை, இங்க கூட நம்ம ஷார்ட் பண்ணலாம் பாருங்க. இது இருக்கு இல்லையா, இது நீங்க இப்படி இறக்கலாம் பாருங்க, இந்த மாதிரி கொண்டு போலாம். ஓகே, எனக்கு 5 நிமிஷம் போதும். இதோ இங்க நிப்பாட்டிக்கிறேன், இங்க நிப்பாட்டுறேன். இப்படி பாத்தீங்கன்னா 4:59 கரெக்டா? இது நீங்க இன்னும் கொஞ்சம் இழுங்க, அங்க மாறும். அப்புறங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு 5 நிமிஷம் போதும், எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறது. ஓகே. இந்த விஷயத்துல வந்து இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஸ்பிளிட் பேஜ்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து இந்த நடுவுல வந்து நான் வெட்ட போறேன். எனக்கு பிடிக்கல இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணி வேற என்னாச்சும் போட போறேன் நடுவுல. அப்ப ஸ்பிளிட் இருக்கும் பாருங்க, ஸ்பிளிட் பேஜ்னு, இத கிளிக் பண்ணணும். பாத்தீங்களா, ரெண்டா பிரிஞ்சிருச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஒன்னா இருந்த வீடியோ ரெண்டா பிரிஞ்சிருச்சு பாத்தீங்களா? இப்ப 4:30 ஓகே, 4:30 இந்த வீடியோல இந்த மயில் வந்து போயிட்டே இருக்கு பாருங்க. இந்த மயில் அப்படியே போகுது. அப்படியே போனதுமே நம்ம கிருஷ்ணனை காட்டும். பாருங்க இப்படி போகுது. ஓகே, இந்த மயில் முடிஞ்ச கையோட பாருங்க திருப்பி காட்டும். இதான் எடிட்டிங், உங்களுக்கு தெரியணும். இந்த மயில் இப்படி போன கையோட நான் வந்து இங்க கட் பண்ண போறேன். ஓகே, இப்ப இந்த இடத்துல நான் கட் பண்ண போறேன். சோ கரெக்டா இந்த இடம் பாருங்க, மயில் முடிஞ்ச கையோட இந்த இடத்துல நான் கட் பண்ண போறேன். ஸ்பிளிட். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த அருவி ஓரத்துல இருந்து இந்த மாடுலாம் தெரியுது இல்லையா, அப்படியே வருது. வந்து இந்த மரத்துக்கிட்ட வரும்போது இந்த இடத்துக்கு இது வரைக்கும் இந்த ஃபுல்லா இந்த ஃபுட்டேஜ வந்து இது வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, டிலீட், காணா போச்சு. இப்ப பாருங்க அந்த அருவி இருக்காது இல்லையா? பாருங்க
மயில் முடிஞ்சதுமே நேரா மரத்துக்கு போயிருச்சு. அந்த அருவி இல்ல பாருங்க. அப்ப இந்த நடுவுல வந்து ஒரு ஒரு கேப் அசிங்கமா இருக்கு. இப்படி வந்ததுமே இப்படி போகுது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம டிரான்சிஷன் கொடுக்கலாம். டிரான்சிஷன் கொடுத்து நம்ம ஒரு மாதிரியா வேற மாதிரி கொடுத்துருவோம். எதை செய்யலாம்? இப்படி செய்யலாமா? இப்படி செய்யலாமா? திடீர்னு இப்படி மாத்த போறீங்களா? எப்படி செய்ய போறீங்க? ஸோ நம்மள இந்த மாதிரி கில்லாப்பா இந்த மாதிரி கொண்டு வரலாம். கொண்டு வந்து இந்த டூரேஷன் அழகா மாத்தலாம். பாருங்க, ஸ்லோ மிஷினா மெதுவா பாருங்க, டீச்சர் சேரம் பாருங்க. அப்படி செஞ்சுட்டு நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா பாருங்க, ஸ்மூத்தா போகுது. அழகா இருக்கா? எங்காச்சும் தெரியுதா நம்ம வெட்டுனது? நீ பாருங்க, அழகா இருக்கும். நீங்களே பாருங்களேன், அந்த மூவ்மெண்ட் பாருங்க. பாருங்க, அப்படி மங்களமா மாறி எப்படி இருக்கு? இது பேர் தான் எடிட்டிங். சில விஷயங்களை வந்து லேக்கா போறத நம்ம கட் பண்ணி அதை எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியணும். இதுதான் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு மூவி செய்யும் போது அந்த மூவியோட லைஃப் வரும். அதாவது அந்த பார்க்கும் போதே வாவ், அந்த வாவ் என்ற வார்த்தை தானாலே வரும். மத்தவங்க பார்க்கும்போது உங்க வீடியோவை, பையன் நல்லா செஞ்சிருக்கான், பிள்ளை நல்லா செஞ்சிருக்கு. ஏன்னா எடுத்த ஒரு வீடியோவை எப்படிலாம் மாத்தணும்னு உங்களுக்கு தெரியணும். தெரியலன்னா அதோட வீடியோட அழகு வராது. அந்த அது எந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டியா செய்றீங்கன்னு தான் அது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? பவின் சார் சொல்லுங்க என்கிட்ட. எத்தனை மணிக்கு நான் ஸ்டாப் பண்ணணும் குயிஸ்க்கு? நான் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. சார் என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, நம்ம இது செஞ்சிட்டோம். இப்ப இங்க வந்துட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம வெயிட் பண்ணுவோம். அவங்க எனக்கு வந்து நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். எனக்கு தெரியாது எங்க ஸ்டாப் பண்ணணும்னு. ஏன்னா குயிஸ் வர இருக்கு. ஓகே, இப்ப நீங்க இங்க போனீங்கன்னா இங்க பாருங்க, இந்த டாட் 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 3 டாட் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க காப்பி, பேஸ்ட், ஆட் பேஜ், ரீசைஸ், டூப்ளிகேட், டிலீட் பேஜ் எல்லாமே இருக்கும் பாருங்க. இப்ப இங்க கூட நம்ம எடுக்கலாம், ரைட் கிளிக்லயே நம்ம எடுக்கலாம், அல்லது இங்க மேலுக்குள்ள ஐக்கன்லயும் நம்ம பிளே பண்ணலாம். சோ அதனால வந்து அதுதான் நான் சொல்றேன் நானு. இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த காப்பி எல்லாம் பாருங்க, Ctrl+C, Ctrl+V, Ctrl+Enter, Ctrl+D, இருக்கு பாருங்களா. இதுதான் நான் சொன்ன ஷார்ட் கீ. நீங்க ஷார்ட் கட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ செய்யும் போது, எந்த எடிட்டிங் செய்யும் போதும் ஒரு ஃபாஸ்ட்னஸ் வரும். அது நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் நான் வந்து சொல்ல முடியும். ஓகே, இப்ப நான் ஃபெட் இன் ஃபெட் அவுட் சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னா இப்ப சொல்ல முடியாது நான். ஏன்னா ஒரு ஆடியோ நம்ம போட்டா தான் அந்த சவுண்ட் ஏத்தம் இறக்கம் எப்படி இருக்கும்னு நான் சொல்லி தர முடியும். அது அடுத்த வாரம் தான் நான் சொல்லி தர முடியும் உங்களுக்கு. ஓகே, இது வரைக்கும் நான் வந்து பாருங்க 2 விஷயம் சொல்லி கொடுத்தேன் டீச்சரு. ஒண்ணு, நம்ம வந்து எப்படி வந்து சொந்த டெம்ப்ளேட்டை எடுத்து எப்படி செய்யணும்னு. இன்னொன்னு வந்து இருக்கிற டெம்ப்ளேட்டை எப்படி எடிட் பண்ணி செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டை எடுத்து எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப இந்த வீடியோல இப்ப இந்த வீடியோ உள்ளேயே நம்ம எப்படி நம்மளோட எலமெண்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப நாங்க இந்த இடத்துல பாருங்க, எலமெண்ட்ல பீகாக் தட்டுறேன். இப்ப பீகாக் வரும் பாருங்க, நிறைய பீகாக் வரும். அப்ப நம்ம பீகாக் வந்து எந்த மாதிரி வேணும்? கிராஃபிக்காக நிறைய நல்லா இருக்கு பாருங்க, பார்க்க அழகழகா இருக்கு. இப்ப லெட்ஸ் சே நான் வந்து எங்க விக்கலாம்? இந்த மயிலுக்கிட்ட நீ விப்போமா? சும்மா ஓகே, நம்ம இங்க விக்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இது கொண்டு விக்கிறோம், எந்த இங்க இருக்கு பாருங்க, இப்படி விக்கலாம். நிறைய மயில் வச்சு விட்டுருவோம். இதெல்லாம் உங்க சொந்த கிரியேட்டிவிட்டி. இப்ப வீடியோ ஓடுது வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நான் செய்யறேன், நீ பாருங்க என்ன ஆகுதுன்னு. அந்த பாருங்க, மயில் தாண்டி போகுது, ஆனா இந்த மயில் அங்கேயே நிக்குதா? லாஜிக்கா இருக்கா? லாஜிக் இல்ல. அப்ப இந்த மயில் எங்கெல்லாம் வேண்டாமோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப இந்த வந்து வீடியோ இருக்கு இல்லையா, இப்ப வந்து பாருங்க, இந்த வீடியோ இருக்குல்ல, இப்ப பாருங்க இந்த மயில் இருக்கு இல்லையா, இந்த மயிலோட இதை வந்து நம்ம வந்து சின்னதா ஆக்கிடலாம். பிரச்சனையே கிடையாது, முடியும். எப்படின்னா நீ பாருங்க, டீச்சர் காட்டுறேன். பாருங்க,
இந்த மயில் ஓடிச்சு. இந்த மயிலோட போட்டோ இருக்கு இல்லையா, இது பாருங்க நம்ம ட்ரீம் பண்ணலாம். எங்க நம்ம வச்சுக்கணும் நம்மளே ட்ரீம் பண்ணலாம். இத பாருங்க, இங்கெல்லாம் வேண்டாம், இங்கதான் இருக்கணும் அப்படின்னு நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? மயிலு தான் நம்மளுக்கு மெயின். இந்த மயிலு வந்து எங்க வேணும் வேண்டான்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்ப எனக்கு இங்கெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அதை ட்ரீம் பண்ணலாம். ட்ரீம் பண்ணிடலாம். பாருங்க, நான் இப்படி நவுத்தி வச்சுட்டேன். அந்த மயில் பாருங்க, இந்த மயில் மட்டும் தனியா இருக்கு. இந்த மயில் எங்க போயிருச்சு. அப்ப இந்த மயில் எங்க இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்களேன், மேல இருக்கு பாருங்க. இதையும் நம்ம மாத்தி கொண்டு போலாம். இங்க இருக்கு. இவங்க 2 வந்துருச்சு. அந்த மாதிரி இதே மாதிரிதான் வேர்டிங்லயும் வரும். ஓகேவா? இப்ப நான் இந்த மயில் வந்து நான் நான் இங்கே வச்சுட்டு நான் மாத்த போறேன் பாருங்க. பாருங்க, இந்த மயிலை நான் கொண்டு போறேன். பாருங்க, இங்க எது வரைக்கும், இந்த வரைக்கும் தான். இது வரைக்கும் தான். அவ்வளவுதான். அப்ப இந்த மயில் இங்க மட்டும் தான் இருக்கும். நான் ப்ளே பண்றேன் பாருங்க. பாருங்க, நான் ப்ளே பண்றேன். இந்த மயில் இங்க மட்டும் தான் இருக்கும். அடுத்து பாருங்க, அந்த ஸ்கிரீன் முடிஞ்சு ஆத் வரைக்கும் போதுல, லாஜிக்கல்ல தானே. சோ நம்ம ட்ரீம் பண்ணிக்கலாம். ட்ரீம் பண்ணி இந்த மயில் எங்க இருக்கு, இது வரைக்கும் தான். ஆனா இந்த மயில் இருக்கு இன்னும். இந்த மயில் ஏன் இருக்குன்னா, இங்க பாருங்க, கிளிக் பண்றேன், நீட்டா இருக்கு பாருங்க. அப்ப அது நம்ம சின்னதா ஆக்கினா அப்பதான் நம்ம கொண்டு வர முடியும். சோ இதுதான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி எடிட் பண்றதுன்னா இப்படிதான். ஒவ்வொரு விஷயமும் நீங்க வந்து ஒண்ணு ஒண்ணா நீங்க செஞ்சாதான். எனக்கு இந்த மயில் வேண்டாப்பான்னா நீங்க டிலீட் தட்டீங்கன்னா அது காணாம போயிடும். அப்ப அந்தந்த ஆப்ஜெக்ட் அங்கங்க நீங்க கிளிக் பண்ணாதான் அது உண்டு. ஓகேவா? இப்ப நாங்க போறேன். லெட்ஸ் சே ஓகே. இவரு கூட வந்து இப்ப யாரோ உட்கார்ந்துருக்காங்க வச்சுக்கலாம் இந்த வீடியோல. நீ பாருங்க, இந்த வீடியோ வந்து ஒரு சாப்பிடுறாரா? ஓகே. சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவரு கூட ஒரு சின்ன பாய் உட்காந்துக்கிற மாதிரினா, ஓகே, பாய், லிட்டில் பாய், லிட்டில் பாய் தட்டுங்க. சோ யாரோ ஒரு பாய் பாருங்க இருக்காருங்க. உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கா? ஒரு போட்டோங்க கொண்டு வைக்கலாம். இதோ இப்படி வச்சிடலாம். இது வந்து எனக்கு பார்க்க வந்து சரியா வரல, ஃபிளிப் பண்றீங்களா? ஃபிளிப் பண்ணலாம். எப்படி இந்த இடம் சைடு திரும்பிட்டு இருக்கிற மாதிரி. அப்ப இந்த பாய் பாத்தீங்கன்னா இந்த போட்டோ இவ்வளவு நீட்டுக்கு இருக்கு. ஏன் இவ்வளவு நீட்டுக்கு இருக்கு? ஏன்னா அது ஆரம்பத்துல இருந்தே கொண்டு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், இதை ட்ரிம் பண்ணிடணும். இந்த இடத்துல மட்டும் தான் எனக்கு வேணும். ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா பாருங்க. இங்க இருந்து வரும்போது ப்ளே பண்ணீங்கன்னா, நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, லோடிங் பண்ணிருக்கோம். ஓகே, பாருங்க, கரெக்டா அவர் சாப்பிட்டு இருக்காரு. அந்த பாய் திடீர்னு வருது. பாருங்க. அப்ப இந்த திடீர்னு வரும்போது அழகா இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வீடியோவை வந்து நம்ம ட்ரீம் பண்ணலாம். ட்ரீம் பண்ணி எடிட் பண்ணலாம். இது வரைக்கும் ஓகே, அவர் சாப்பிடுற வரைக்கும் இப்படி போயிட்டு இது வரைக்கும் போயிட்டு அந்த வீடியோ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடணும். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து டிரான்சிஷன் கொடுத்துருவோம். பாருங்க, டிரான்சிஷன் கொடுக்குறேன். என்ன கொடுக்கலாம்னு பாக்குறேன். எந்த செஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். மேபி இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்குறேன். பாருங்க, திடீர்னு அவர் வருவார். அவருங்க அப்படி மங்களமா வந்து மறையிறாரு. சோ இப்ப வீடியோ செஞ்சு முடிச்சிட்டோம்பா. எனக்கு ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு வீடியோ. எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. எனக்கு இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நான் இது வந்து இந்த வீடியோ இது நான் வந்து ரெண்டு பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கேன். இப்ப இது வேண்டாம்னா நம்ம டிலீட் பண்ணிடலாம். எனக்கு வேண்டாம், நான் லிட்டில் கிருஷ்ணா தான் எடிட் பண்ணேன், இந்த வீடியோ மட்டும் எனக்கு போதும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப இந்த பையன் எல்லா இடத்துலயும் உட்காந்து லாஜிக்கா இருக்கா? லாஜிக் இல்ல தானே. அப்ப இது என்ன பண்ணணும், நம்ம வந்து கட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரீம் பண்ணிடலாம். ட்ரீம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, இருக்குல்ல.
அவ்வளவுதான். இங்க மட்டும் தான் இருக்கும் பாருங்க. பாருங்க. ஏய் ரொம்ப ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அப்ப இந்த வீடியோ என்ன பண்ணோம், நம்ம அந்த பையனோட போட்டோ நம்ம கட் பண்ணணும். இங்கே முடிச்சுக்கணும். இது எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். நீங்க வந்து வீடியோ வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இது பிக்சர் பார்க்க நல்லா இல்ல. அந்த இடத்துல உங்களுடைய ஒரு வீடியோ வச்சாதான் நல்லா இருக்கும். சோ அந்த பையன் காணாம போயிட்டான் பாருங்க. அந்த பாய் வந்து காணோம். இந்த சாப்பிட்ற இடத்து வரைக்கும் மட்டும் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் காணாம போயிட்டாரு. சோ இந்த மாதிரிதான் நீங்க எடிட் பண்ணணும் வீடியோவை. இப்ப வீடியோ செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம இந்த வீடியோ முடிச்சிட்டோம். நமக்கு எல்லாம் புரிஞ்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், ஷேர் இருக்கு பாருங்க. இந்த ஷேர்ல போயிட்டு நீங்க பாருங்க, இந்த டவுன்லோட் இருக்கும். இந்த டவுன்லோட்ல போயிட்டு MP4 வீடியோன்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த MP4 வீடியோ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஓகே, நீங்க இந்த MP4 டவுன்லோட் தட்டினாதான் அது லோடிங் பண்ணும். ஓகே, இப்ப நான் வந்து டீச்சர் என்ன பண்ண போறேன், இந்த வீடியோ வந்து ரொம்ப நீட்டா இருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ வாண்ட் டு என்ன பண்ணலாம் நினைக்கிறேன்னா, நான் இது வந்து இன்னும் முடிஞ்ச நான் வந்து சின்னதாக்க போறேன். சின்னதாக்க போறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் டிலீட் பண்ணிட்டு, ஏன்னா இப்ப டீச்சர் வந்து இப்ப டவுன்லோட் பண்ண போறேன். ஸோ டீச்சரோட ஒப்பிட்டு நிறைய வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதா வச்சுக்கலாம். உங்களுக்கு சொல்லித்தரதானே போட்டிருக்கேன் சொல்லிட்டு நான் கொஞ்சம் சின்னதாக்குறேன் வீடியோ. ஓகே, இப்ப 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுக்கிறேன். ஸோ லெட்ஸ் இது போதும் எனக்கு. ஓகே, இப்போ நான் டவுன்லோட் பண்ண போறேன். டவுன்லோட் MP4 சஜஸ்டட் டவுன்லோட் தட்டுங்க. பாத்தீங்கன்னா கீழே டவுன்லோடிங்னு வரும் பாருங்க. வந்துச்சா டவுன்லோடிங்? இப்ப டவுன்லோட் பண்ணுது பாருங்க. இதை டவுன்லோட் பண்ணிட்டு இங்க மேல வரும் உங்க வீடியோ. வரும்போது நீங்க போய் டவுன்லோட் ஃபோல்டர்ல போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து நீங்க திறந்து பாத்தீங்கன்னா நார்மல் வீடியோ மாதிரி ஆயிரும். MP4 வீடியோ பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். இது வரைக்கும் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்றதும் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணி எடிட் பண்றதும் எனக்கு டீச்சர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுச்சா? வீடியோ எனக்கு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தர போறேன் எல்லாத்துக்கும். ஓகேவா? ஒரு ஹோம்ஒர்க்கு. ஏன்னா திருப்பி நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். ஆமாவா இல்லையா? சோ அதனால நான் வந்து உங்கள்ட்ட 2 சாய்ஸ் கொடுக்குறேன் எல்லாத்துக்கும். ஒண்ணு, உள்ளுக்கு இருக்கிற நம்ம கென்வால இருக்கிற டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, வீடியோ டெம்ப்ளேட், ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் எடுத்து ஒரு எடிட் பண்ணி நீங்களே ஏதாச்சும் செய்யுங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன டாபிக் ஃப்ரீலா, நீங்க என்ன வேணுமோ சூஸ் பண்ணி நீங்க ஒரு வீடியோ செஞ்சு வைங்க. 2 நிமிஷம் தான். முடியுமா? 2 நிமிஷம். அதுல உங்க பேர் இருக்கணும், உங்க ஸ்கூல் பேர் இருக்கணும். நீங்க ஏன்னா என்ன டாபிக் என்னமா இருக்கலாம். நம்ம ஜூ செஞ்சோம். ஆமாவா இல்லையா? நீங்க ஏதாச்சும் வேற ஏதாச்சும் செய்யுங்க. வேற ஏதாவது வீடியோ, ஹாப்பி பர்த்டேவா, தீபாவளியா, ஏதாவது தைப்பூசமா, ஏதாச்சும் நம்ம சமய கல்வி சம்பந்தப்பட்டது கூட செய்யலாம். பிரச்சனை கிடையாது. அப்படி ஏதாச்சும் ஒரு வீடியோ, ஆனா 2 நிமிஷம். ஆனா நீங்க எடிட் பண்ணிருக்கணும். நான் சொல்லி கொடுத்த மாதிரி கட் பண்ணிருக்கணும், டிரான்சிஷன் கொடுக்கணும், அனிமேஷன் இருக்கணும். இதெல்லாம் செஞ்சு நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அடுத்த வாரம் நான் வந்து எல்லாமே அந்த வீடியோ நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த வீடியோவை யூஸ் பண்ணி அதுல எப்படி நம்ம வந்து டெக்ஸ்டை எடிட் பண்ணி எப்படி அனிமேட் பண்றது, இடையில எப்படி போட்டு பவுன்சிங் பண்றது, அது வந்து எப்படி நம்ம விதவிதமா அது கிரியேட்டிவிட்டியா செய்யறது, அதை கத்துக்கிட்டு அப்புறம் நம்ம ஆடியோ பண்ண ஆடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணணும், அது எப்படி நம்ம ஸ்லோ கொண்டு வரணும், எப்படி வேகமா கொண்டு போகணும், எப்படி ஃபெட் போடணும், எப்படி ஃபெட் அவுட் பண்ணணும், இதெல்லாம் டீச்சர் அடுத்த வாரம் சொல்லி தருவேன். செய்ய முடியுமா? அடுத்த வாரம் நீங்களாம் ஆளுக்கு ஒரு வீடியோ வச்சிருப்பீங்க செஞ்சு. கண்டிப்பா முடியும்ல? வெரி குட். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இதுதான் நம்ம நீங்க படிச்சது வந்து இப்படி முடியக்கூடாது. கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். எதுவுமே கண்ணு பார்த்துட்டு அது ஓகே புரியுதுன்னு சொன்னீங்கன்னா முடியாது. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, இப்ப பாருங்க, இந்த நம்ம பேசிட்டு இருக்கும் போது இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிருச்சு. தெரியுதா? கிளிக் ஹியர்னு போட்டிருக்கு பாருங்க. மேல பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, இந்த இடம் காட்டுறேன், எல்லாரும் பாத்துக்கோங்க. இங்க டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு தெரியுதா, பச்சை கலர்ல கிரீன் கலர்ல. அப்ப இது எங்க திரும்ப போவோம், டவுன்லோட் ஃபைல்ல இருக்கும். ஓகே, லெட்ஸ் சே ஐ சூஸ் டீச்சர் வந்து டவுன்லோட் ஃபைல் போறேன் பாருங்க. ஆனா உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது.
டவுன்லோட் ஃபைல் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஸ்க்ரீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஸ்டாப் ஷேரிங் பண்ணி நான் போய் காட்டுறேன் உங்கள்கிட்ட. இப்போ நான் இங்க போயிட்டேன்னா இங்க வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து ஓகே ஒன்னொன்னு சொல்லல டீச்சர் உங்ககிட்ட. இந்த மேலுக்கு இருக்கு இல்லையா, இதான் வந்து நம்ம வீடியோ பேரு. இத பாருங்க. நீங்க எடிட் பண்ணலாம் இந்த வீடியோ பேரை. இப்போ நீங்க இதை எடிட் பண்ணாம டீச்சர் மூலம் டவுன்லோட் பண்ணல, டீச்சரோட வீடியோ பேர் வந்து கிரீன் இல்லுஸ்ட்ரேட்டட் ஜூ ஸ்டோரி வீடியோ தான் வந்திருக்கும். ஓகேவா? நீங்க நீங்க வந்து நீங்க வந்து லிட்டல் கிருஷ்ணா அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணும்போது இந்த பேர் தான் வரும். சோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க செய்யற வீடியோ பேர் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பேர் நீங்க மாத்தலன்னா அப்புறம் நீங்க யூஸ் பண்ண டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, அந்த பேர் தான் வெளியாகும் நீங்க டவுன்லோட் பண்ணும்போது. ஓகே, சோ இதுதான் உங்களோட எனக்கு ஹோம்ஒர்க் கண்டிப்பா செஞ்சிருக்கணும் அடுத்த வாரம். அப்பதான் நம்ம இன்னும் இன்டராக்டிவா நம்ம செய்யலாம். ஓகே,